ஆர்த்தி, என்னம்மா அது இவ்வளோ லேட்டா வர? எனக்கு இப்பதான் வேலை முடிஞ்சது, அதான் லேட்டு. ஏம்மா, வயசு பொண்ணு நீ. வேலைக்கு போறேன் அங்க போறேன்னு இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள தப்பா நினைப்பாங்கம்மா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அவங்கள வந்து கொடுப்பாங்க. அப்படிலாம் இல்லம்மா. அவங்க சந்தேகப்பட்டு நமக்கு கெட்ட பேர் வருமா? அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள விடுங்க. முதல்ல உங்க புள்ளைய ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. ஆபீஸ்க்கு வந்து வேவு பாக்குறாரு, வெக்கம் இல்லாம. ஆர்த்தி, கோபப்படாதம்மா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அத ராஜேஷ் சம்பாதிக்கிறான்ல, இப்ப நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அப்படி என்ன அவசியம் வந்துருச்சு? அவசியம் இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? சும்மா சாப்பிடுறதுக்கும் தங்கிட்டு போறதுக்கும் இது ஒன்னும் ஹாஸ்டல் இல்லைன்னு சொன்னாரு. நான் இங்க சும்மா தங்க முடியுமா? எனக்கு உண்டான ஃபீஸ கொடுக்கணும்ல, அந்த அவசியம் இருக்குல்ல. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் அதையே பேசிட்டு இருக்க? ஏம்மா, நேரங்காலம் இல்லாம வர, ஊர் உலகம் கெட்டு கிடக்குமா? உங்க புள்ளைய விட ஊர் உலகம் ஒன்றும் மோசம் கிடையாது. என்ன போய் சொல்லி ஏமாத்தி. அப்படி நான் என்ன அர்த்தம் பண்ணிட்டேன்? என்கிட்ட யாரும் பேச வேணாம், அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். கடவுளே, இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. இது எங்க போய் முடியுமோ தெரியல. நீங்க தானே ஈஸ்வரன் சாரோட டிரைவர்? ஆமாங்க. அவர் உள்ள ஓவரா ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்காரு. போய் என்னன்னு பாருங்க. அவரு குடிக்க மாட்டாரு. என்னங்க, நான் பொய்யே சொல்ல போறேன், போய் பாருங்க. சரி. சார், யாரு? நான் தான் சார். நான் தானா? யாரு நீ? சார், மனோகர் சார். ஓ, மனோகர். சார், என்ன சார் இதெல்லாம்? எதெல்லாம்? சார், நீங்க குடிப்பீங்களா சார்? ஆமா, இதெல்லாம் பார்த்தா தெரியல. பிரச்சனைகள் வந்துருச்சு, குடிச்சேன். நிறைய பிரச்சனைகள், நிறைய குடிக்கிறேன். சார், அப்படி என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? நீங்க நல்லா தானே சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேனா? அப்படின்னா சார், நல்ல வசதியா தானே சார் இருக்கீங்க? மனைவி, பசங்க, பெரிய காரு, பெரிய பங்களா, இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? பாருப்பா, வசதி, காரு, பங்களா இதெல்லாம் இருந்தா போதுமா? மனோகர், இதெல்லாம் பெருசு நினைச்சுதான் ஒரு சாதாரண ஆளா இருந்து ஊரை விட்டே போனேன். எல்லாம் கிடைச்சிச்சு, ஆனா நிம்மதி அந்த பழைய வாழ்க்கையிலேயே இருந்திருக்கலாம்னு தோணுதுப்பா. புதுசும் சரியில்லை, பழசும் கூட இல்லை. ஏன்பா, நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுது? புரியல சார். உனக்கு எங்க புரிய போகுது? நீ சின்ன பையன். இந்த பாருப்பா, பெரிய காரு, பெரிய வீடு இருந்தா பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தான் பெரிய பெரிய பிரச்சனைகள். நான் வசதியா இருக்கேன்,
ஆனா நல்லா இல்லப்பா. நிம்மதியாவோ சந்தோஷமாவோ நான் இல்லப்பா. உட்காருப்பா, உட்காரு. தண்ணி அடி. சார் சச்சா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சார். ஏன் ஏன் இப்படி பதற? சார் நான் தண்ணி அடிச்சா அது எங்க அக்காவுக்கும் எங்க அம்மாக்கும் பண்ற துரோகம் சார். அம்மா அக்கா மேல அவ்வளவு மரியாதை அவனுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்படியே இரு. கல்யாணம் பண்ணதும் பொண்டாட்டி சைடு மாறிடாத. அப்படிலாம் மாறுறவன் நான் கிடையாது சார். எங்க அக்காவும் எங்க அம்மாவும் எனக்கு கடவுள் மாதிரி சார். வெரி குட். நான் சந்தோஷமா இல்லப்பா. நீ அது சந்தோஷமா இரு. சார் வீட்டுக்கு போலாம் சார். சார் வேணாம் சார். மனோகர், நிம்மதியா ஒரு மனுஷன் வாழறதுக்கு நிம்மதியான குடும்பம் வேணும், நல்ல உறவுகள் வேணும்பா. சரி சார். மனுஷனை மதிக்கிறவங்க நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கணும். புரியுதா? புரியுது சார். பாரு 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 பாரு, நீ பொய்ய சொல்ற. உனக்கு என்ன புரியுது? உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, சின்ன பையன். கல்யாணம் ஆனா உனக்கு எல்லாம் தன்னால புரியும். நான் ஏன் குடிக்கிறேன்னு உனக்கு தெரியும். சார் 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 வீட்டில் அம்மாவுக்கு தெரிஞ்சா? அதுதான் அவளுக்கு எல்லாம் தெரியும்பா. அவளுக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு எதுவும் தெரியாது. நான் முட்டாள்பா, நான் ஒரு பெரிய முட்டாள். சார் சார் போலாம் சார். முட்டாள்பா. சார் போலாம். எழுந்திரிங்க சார். சார் சார் எழுந்திரிங்க சார், எழுந்திரிங்க. சார் சார் பார்த்து 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 சார், மெதுவா பார்த்து சார். சார் கண்ணாடி சார். சார் பார்த்து வாங்க சார், மெதுவா மெதுவா வாங்க. சார் சார் பார்த்து சார். பார்த்து சார், பார்த்து சார், பார்த்து சார், பார்த்து வாங்க. அக்கா, ஏக்கா அமைதியாக உட்காந்துருக்க? என்னக்கா, ஏதாவது மன வருத்தமா? இங்கே பாருக்கா, ஒரு வயசுக்கு மேலே கவலை வருத்தத்தை எல்லாம் ஓரம் கட்டிட்டு வேலைக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கணும். சும்மா கண்டதை நடிச்சிட்டு விட்டத்தை பார்த்து உட்காந்துருந்தீங்கன்னா உடம்புக்கு நோவு தாக்கா வரும். சொல்லுவேடா நீ. உனக்கு என்ன, 3 பொண்ணுங்களை பெற்று மனசு பூரா கவலையாக வச்சிட்டு இருக்க. நீ தனியாளு, என்ன வேணாலும் பேசலாம். என்ன விவரம் இல்லாத நினைக்காதக்கா. உலகத்தில் அம்பிட்டு பயில்களும் தன்னந்தனி தான். தன்னந்தனியாக தான் பிறக்கிறோம், தன்னந்தனியாக தான் சாகிறான். ஆமாம், உனக்கு அப்படி என்ன கவலை? தனியாக கண்ணு மூடி உட்கார்ந்தா தாண்டா பழைய ஞாபகம் எல்லாம் வருது. தனியாக உட்காந்துட்டு வில்லங்க தான். ஆமாம், நீ எதுக்கு பழசுற நினைக்கிற? ஒரு வயசுக்கு அப்புறம் பழைய நினைப்புல தாண்டா நாம 3/4 நேரம் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
உனக்கு தெரியுமா, இன்னைக்கு என் கல்யாண நாள். அது மட்டும் இல்லை, என்ன ஒரு நாள் அவர் விட்டுட்டு போனது கூட இதே மாதிரி ஒரு கல்யாண நாள்ல தான். இது நல்ல நாளுன்னு சொல்றதா இல்ல துரதிருஷ்டம் பிடிச்ச நாளுன்னு சொல்றதா ஒன்னும் தெரியல. அக்கா, அது உன் மனசை பொறுத்ததுக்கா. உன் புருஷனை வச்சு பார்த்தா இது துரதிருஷ்டம் பிடிச்ச நாள்க்கா. ஆனா உன் பிள்ளைகளை வச்சு பார்த்தா இது உனக்கு நல்ல நாள்க்கா. அதுங்களை நினைச்சுதாண்டா வேதனைப்பட்டு இருக்கேன். கண் நிறைய மனசு நிறைய ஒரு நல்ல கல்யாண வாழ்க்கை எதுகளுக்குமே அமையாம போச்சு. என்ன பிடிச்ச துரதிருஷ்டம் என் பிள்ளைகளையும் துரத்துதுடா. அவைக்கு நல்லபடியா தான் கல்யாணம் பண்ணோம். ஆனா கடைசியில பால் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தெரிஞ்சு போய் என் பொண்ணு வீடு வந்து சேர்ந்துட்டா. நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆனா அபி இன்னும் எவ்வளவு நாள் வாழ வேண்டியிருக்கு. பாவம், அவ என்னடா பண்ணுவா? இதெல்லாம் நினைச்சுதாண்டா கஷ்டமா இருக்கு. நீ என்னடா அண்ணா நிம்மதியா சாப்பிட்டு தூங்குன்ற, எப்படிடா முடியும்? அக்கா, நீ ஏக்கா மனசு போட்டு குழப்பிக்கிற? அபி புத்திசாலி பொண்ணுக்கா, அது நல்லபடியா பொழைச்சுக்கும். நம்மள மாதிரி கண்டதை நினைச்சு குழப்பிக்காதுக்கா. ரொம்ப தெளிவான பொண்ணுக்கா. நீ வேணாலும் பாரு, நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோ. அபி ரொம்ப பெரிய ஆளா வருவாக்கா. இந்த ஊர்ல பேர் சொல்ற பிள்ளைய வருதா இல்லையான்னு பாருக்கா. இவன் தான் சொல்ற நினைச்சுக்காத, நிச்சயமா அபி பெரிய ஆளா வருவாக்கா. இது நான் கும்புற அந்த பழனியாடு மேல சத்தியங்கா. சார், சார், வீட்டுக்கு வந்துட்டோம் சார். இறங்குங்க, மெதுவா மெதுவா இறங்குங்க சார். பார்த்து பார்த்து மெதுவா பார்த்து வாங்க. மெதுவா மெதுவா. சார், சார் பார்த்து பார்த்து வாங்க சார். மெதுவா. சார், நான் போயிட்டு வரேன் சார். என்னாச்சுப்பா? அது வந்து சார். என்னங்க என்னங்க என்ன இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க? குடிச்சேன். குடிக்கணும்னு தோணிட்டே இருந்தது, அதான் குடிச்சிட்டே இருந்தேன். ஆமா, உனக்கு என்ன ப்ராப்ளம்? சரி, நீ சாப்பிட்ட? அதை விடுங்க. எதுக்காக உங்களுக்கு குடிச்சிட்டே இருக்கணும் தோணுச்சு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஐயோ, திரும்ப திரும்ப பேசுனதையே பேசிட்டு இருக்கியே. சரி, சாப்பிட்டியா? ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் பாக்கி.
எனக்கு புரியுது, எனக்கு எல்லாம் புரியுது. என்ன என்னடி புரியுது? நீங்க எதுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாம் அந்த பழைய நினைப்புதான், உங்க முதல் பொண்டாட்டியோட நினைப்புதான். மனசு பூரா எப்பவும் அவதானே இருக்கா, அப்படிதானே? என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இப்படி அலையறீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? போய் அவ எங்க இருக்காரு தேடி தெருத்தருவா. காஞ்சனா, அறிவு கட்டத்தனமா உளராத. சும்மா குடிச்சிட்டு வந்து கத்துற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. உண்மை சுடுதா? குத்தமுள்ள மனுஷன் கிட்ட உண்மையை சொன்னா கோவம் தான் வரும். அவாண்டமா ஏதாவது சொன்ன கோவம் தாண்டி வரும். ஓஹோ, பேச்ச பாரு. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எப்பவுமே அக்கறை தேடி அலையிற புத்தி தானே உங்களுக்கு. உங்க மனசுல எப்பவும் முதல் பொண்டாட்டி நினைப்புதான் இருக்கு. ஐயோ, நீங்க உண்மையான மனுஷனே இல்ல, பொய்யான மனுஷன். எப்பவுமே என்கிட்ட உண்மையா நடந்துக்கிட்டதே இல்ல. நீங்க ஒரு மனுஷனே இல்ல, தப்பான ஆளு. டேய், ஆமாடி, என் மனசுல அவ தாண்டி இருக்கா. எப்பவும் அவன் நினைப்பு தாண்டி இருக்கு. இப்ப என்ன பண்ணுங்கிற? அதான் அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனே. அங்க போக மாட்டேன், அவளை பார்க்க மாட்டேன், ஆனா அவளை நினைக்க மாட்டேன் சொல்லலையே. சொன்னேன். என்னால அவளை நினைக்காம இருக்க முடியலடி. நான் அவன் நினைப்பு தாண்டி இருக்கேன். என் மனசுல அவன் நினைப்பு மட்டும் தாண்டி இருக்கு. இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அவளைத்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். துரோகி, துரோகி, நீ ஒரு மனுஷனே இல்ல. நீ ஏமாத்திட்ட, கொஞ்சம் பேசாம அனு, அஞ்சலி, யாருமே இல்லையா வீட்டுல? காஞ்சனா, சீக்கிரமா வாங்கலே ப்ளீஸ். காஞ்சனா, என்ன பண்ணுவேன்? காஞ்சனா, 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 இங்க பாருமா. காஞ்சனா, வேண்டாமா? காஞ்சனா.